பெங்களூரில் கார வேலை சிமெண்ட்டு மேஸ்திரி இன்டர்வியூ பார்க்குறாரு. 20 lakhs என்கிட்ட இருக்குது, எனக்கு ஒரு சொத்து வேணும், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒரு 50,000 புக்கிங் அமௌண்ட் அனுப்பிச்சுடுறாரு. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குள்ளே அவன் படுற பாடு, அவங்க ஒரு சொத்து வாங்கும்போது ஒவ்வொரு காமன் மேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்கள் சார். அதே சிரிப்பு மொதல் இஎம்ஐ கட்டும்போது இல்லை சார், அது வானான்னு தோணுச்சு சார், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு சார். இவ்வளோதான் சார். நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம காலரை பிடிச்சி அழுவும்போது எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்துட்டு நான் சத்துறேன், வலி தாங்க முடியலன்னு. ரெண்டாம் இடத்திற்கோ ஒரு 7ஆம் இடத்திற்கோ செவ்வாயோ சுக்கிரனுக்கோ இல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கோ குருவின் பார்வை கோச்சாரத்தில் படும் பொழுது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக திரு ஆனந்த் ரவிச்சந்திரன், டெரனம் ஹோம்ஸினுடைய நிறுவனர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு தான் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சமீபமாக அவங்களுடைய சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய ரியல் எஸ்டேட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் வரதை பார்க்குறோம். நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய இந்த மாதிரியான நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் பொதுவாக அவங்களுடைய ப்ராடக்ட் பற்றி பேசுவாங்க. எங்கே அவங்களோட சைட் இருக்குது, இல்லை எங்கே ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்காங்க, எங்கே பிளாட் போட்டிருக்காங்க, எவ்வளோ விலை, எவ்வளோ டிஸ்கவுண்ட், இதுதான் நிறைய பேசுவாங்க. அதை தாண்டி நிறைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், நிறைய அனுபவங்கள், பாடங்கள், பொதுவாக ஜெயிச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பொதுவாக அவங்களுடைய அந்த வீழ்ச்சி பற்றிலாம் பேசுகிறதுக்கு விரும்புறது இல்லை. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ எல்லோருக்கும் டெரனம் ஹோம்ஸ் எம்டியாக உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி உங்களுடைய பின்புலம், உங்களுடைய இளமை காலம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஓகே பையன் தான், டைலரோட பிள்ளை தான். உங்களுடைய சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. ஓகே. பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர். ஓகே. சொந்த ஊர் அப்பா வந்து திருவண்ணாமலை, அம்மாவும் திருவண்ணாமலை பக்கத்தில் ஆலமுண்டி, செஞ்சி பக்கத்தில் இருக்குது. ஸோ பூர்வீகம் தான். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கனவு தான், ஒரு மிடில் கிளாஸாக பையனாக பிறந்தா நம்ம படிக்கிறதா தான் இன்ஜினியராக தான் படிக்கணும். நம்ம இருந்த அந்த ட்ரெண்டில் 80s கிட்டு. ஓகே. அப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை. அப்பா டெய்லராக இருந்தார்? அப்பா டெய்லர். என் ஃபேமிலிலேயே என்னோட வம்சத்துலேயே நான் தான் முதல் இன்ஜினியர். ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாம் வந்தாங்க. என்ன மேஜர்? ட்ரிபிள் இ. ஓகே. ஓ ஆமாம், அந்த டைமில் அந்த 80s மத்தியில் பிறந்தவங்களுக்குலாம் ட்ரிபிள் இசிஇ இல்லைன்னா ட்ரிபிள் இது 2 காம்போ தான் வரும். ஸோ அதில் அப்படியே எடுத்தேன். அப்படியே தத்தக்கா புத்தகம் தான் படித்தோம், ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நிறைய அரியர்ஸ் எல்லாம் வச்சேன். ட்ரிபிள் எவ்வளோ அரியர் வச்சிங்க? 16 பேப்பர் அரியர் வச்சேன். ஆனால் முடிச்சிட்டேன். அப்போ தான் வந்து என்னோட தோல்வி அங்கே தான் எனக்குள்ளே என்ன பவர்ன்ட்டுன்னு நான் 2005 உணர்றேன். டேய், நீ நார்மலாக நாள் இல்லை, 16 பேப்பர் அரியர்னா கர்நாடகாவில் எப்படின்னா ஃபஸ்ட் இயர் பேப்பர் தேர்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இயரில் இருந்துச்சுன்னா செகண்ட் இயர்லேயே முடிச்சிடணும், இல்லைனா நீ தேர்ட் இயருக்கு போக முடியாதுன்ற ஒரு கட்டாயம். இங்கே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வேறு மாதிரி, அங்கே நான் படித்தது விஸ்வேஸ்வரய்யா யூனிவர்சிட்டி, அங்கத்தி ரூல் வேறு. ஸோ அப்போது என்னால் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி வரும்னா எக்ஸாம் 9:30 to 12:30 ஒரு செமஸ்டருக்கு, அப்புறம் 2 o'clockலேருந்து 5 o'clock வரும். இந்த 2 எக்ஸாமும் 2 நாளைக்கு வருது, 4 எக்ஸாம் மொத்தம். அந்த 4 எக்ஸாம் பேக் டு பேக் எழுதி கிளியர் பண்ண வச்சேன். அதுவும் எப்படி, நார்மலாலாம் இல்லை, 60% அப்போ ஃபஸ்ட் கிளாஸில். ஸோ அப்போ தான் எனக்குள்ளே ரைட் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா வேலை கிடைக்கல. நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுமே ரிசெஷன் பீரியட் அது 2007, 8 எல்லாம். ஒரு 20 கம்பெனிக்கு ஏறி இறங்கினேன், வேலை கிடைக்கல. அப்புறமா நாம்ளே பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஸ்னஸ் தொடங்கினது தான். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படியே பிஸ்னஸ். ஸோ உங்களுடைய முதல் பிஸ்னஸ் வெஞ்சரே வந்து ரியல் எஸ்டேட் தான்? ரியல் எஸ்டேட் கூட சாஃப்ட்வேர் வெஞ்சரும் பண்ணேன். அது வந்து அந்த காலத்தில் எனக்கு அது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, ரியல் எஸ்டேட்டுக்கும் தேவைப்பட்டுச்சு. பட் ஆனால் புரோக்கரேஜ் மாதிரி ஆரம்பித்தேன். இந்த நிறைய அவுட்லெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, KFC, பாப்பா ஜான்ஸ், பிஸா கார்னர் அப்போல்லாம் வந்து பெங்களூரில். ஓகே. பாட்டா ஷோரூமு. ஸோ அதுக்கெலாம் என்ன நீங்கள் ரீட்டைல் ஸ்பேஸ்க்கான அவுட்லெட்ஸ் கொடுப்போம். இப்போ அவங்களோட டிமாண்ட் ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்லி
ஒரு brokerage, real estate brokerage brokerage தான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆரம்பிச்சேன். அப்போ ஓகே. காசு இல்ல. ரூ. 100 ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிப்பேன். இல்ல எங்க அப்பா பாக்கெட் மணி குடுப்பாரு. ம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி ரூ. 100 குடுப்பாரு. ம். ஆல்டர்னேட் டேஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் போய் வச்சுக்கிறது. டூர் ஃபார் ரென்ட்ன்னு போட்டிருப்பாங்க. ம். எனக்கு பெங்களூர் பத்தி நல்லா தெரியும். ம். க்ரௌட் ஏன்னா சுத்தி இருக்கும். ம். எந்த ஏரியால க்ரௌட் அதிகமா இருக்கும். அப்ப இந்திரா நகர் க்ரௌடு, ஜெயநகர் க்ரௌடு அப்படின்னு அப்போதைக்கு அந்தந்த ஏரியால கேட்டகரி வைஸ் பிரிச்சு எங்க அந்த ஏரியால ஒரு ரவுண்ட் அடிப்போம். அப்போ 2 லெட்னு இருக்கிறதெல்லாம் எடுத்துப்போம். இங்க பார்ஷான ஏரியான்னு அனுப்புவோம் கிளையண்ட்டுக்கு. விசிட் பண்ணுவாங்க. ஓகேன்னுவாங்க. அப்போ என்ன ரெண்ட் இருக்கோ இப்போ 50,000 ரெண்ட்னா எனக்கு 20,000 25,000 ருபீஸ் கமிஷன் வந்துடும். அதாவது 15 டேஸ் ரெண்டல் வந்துடும். அதே மாதிரி தான் ஓனர் கூடயும். ஸோ அப்படி வர ஆரம்பிச்சு ஒரு லே அவுட் ஒன்று எடுத்து சின்னதாக ஒரு 10 பிளாட் இருக்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் பண்ணோம். அப்படியே ஹொசூரில் லே அவுட் ஆரம்பித்தோம். அப்படியே படிப்படியாக இன்றைக்கி எல்லா மாவட்டங்களையும் கொண்டு சூப்பர். ஸோ எப்போ இந்த டெரனம் ஹோம்ஸ் அப்படிங்கிறது வந்தது அண்ட் அதனோட அந்த பேருக்கான பொருள் என்ன? டெரனம்னா நான் வந்து எது பண்ணாலுமே பூமி அப்படின்ற மாதிரி தேடினேன். பூமி அப்படின்னா பூமி எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் எனக்கு அந்த பேர் கிடைக்கல, அந்த நேம் கிடைக்கல. திரும்ப தேடினேன். அது பூமியை ஆள்பவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போது டெரனியம்னு வந்துச்சு. அது ஒரு மாதிரி வாயில் வரல. அப்போ டெரனம்னு அதை சுருக்கிட்டு அதோட அர்த்தம் வந்து லத்தீன்லேயும் கிரீக்லேயும் பூமியை ஆள்பவன், அதாவது த கிங், பூமியோட கிங் அப்படின்ற மாதிரி பொருளாக வந்துச்சு. சரி அதை டெரனம் ஹோம்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம். எடுத்த உடனேவே யூ இமேஜின் லைக் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய லே அவுட்டு அந்த மாதிரியான எண்ண ஓட்டம் இருந்ததா? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டைனி ஸ்டெப்ஸ் போகலாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்? ஐடியானா எங்கள் அப்பா வந்து சொந்த வீடு வாங்கவே இல்லை. ம். 40 வருஷம் உழைச்சாரு, எங்களை படிக்க வச்சாரு. அதுவே அவரோட லைஃப் போயிடுச்சு. ஓகே. அவருடைய பொட்டன்ஷியல் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்த தொழில் அவ்வளோதான் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ண முடிஞ்சு. எனக்கு அது ஒரு ஆதங்கம். அப்பாவுக்கு பண்ண முடியல, நம்ம ஒரு வீடு பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இருந்துச்சு. மற்றபடி நான் பெருசாக வருவேன், பெருசாக சாதிக்கணுன்ட்டுலாம் அப்போ தெரில. சரி அது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்னென்னா நம்ம வாழ்கிற சர்க்கிள் ஒன்று இருக்கும்ல, அதுதான் நம்மளோட பர்பஸாக லைஃப்பில் மாறுது. நான் எந்த மாதிரி ஆட்கள் கூட ட்ராவல் பண்ணுறனோ அதுதான் என் உலகம்னு மாறுது. அப்போ நான் வளர்ந்த விதம் வந்து நான் இருந்த ஏரியாவில் ஒரு மிடில் கிளாஸ் கூட ஒரு சரௌண்டிங்கில் அவங்களுக்கு பெருசாக க்ரேஸ் இருக்காது. இதே ஒரு பெரிய பணக்காரங்க ஆளுங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட விஷயமும் நம்மளதும் கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு பெரிய ஐடியாஸ் வரும். ஸோ அப்படி தான் காமனாக போனேன். போதண்டா அப்படின்ற மாதிரி பெங்களூரும் ஹொசூரும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா தோல்விகள் நம்மளுக்கு வரும்ல. 2013 தோல்விகளா துரோகங்களா இல்லை எல்லாம் அது மிக்சடாக? துரோகம் நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னன்னா துரோகம்ன்றோம், அவன் சைட்லேருந்து பார்த்தா அது நியாயமாக தோணுது. ஓகே. ஸோ லெசன் அவ்வளோதான். லெசன் ஒரு அது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிக்கலாம். ஒரு காஸ்ட்லியான லெசன். காஸ்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ என்னை முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னா நான் என்ன தானே செதுக்கிக்குவேன். ரைட், ஓகே. நம்ம வந்து ஒருத்தனை குறை சொல்கிறது என்னது அது? என் சூழ்நிலை சரியில்லை, நான் தோத்ததுக்கு நான் தான் காரணம், ஜெயிச்சதுக்கும் நான் தான் காரணம். ஸோ நம்ம அவங்கள பற்றி வச்சிருந்த ஒரு அபிப்பிராயத்தை அவங்க கொஞ்சம் பொய்ன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நத்திங் ஸோ எல்ஸ்ங்கிறீங்க. அது நம்ம எதுவுமே அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அப்போ வந்து சின்ன வயசு இல்லையா, 21 வயசில். அப்போ நான் 2007 முடிக்கிறேன். 8ல் அப்படியே ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறோம். 10ல் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. ஒரு 22 வயசுக்கு அப்போ 10 லட்சம் கையில் காசு இருந்துச்சுன்னா தலைகால் புரியாதில்ல. ஸோ அது ஒரு காசு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அங்கே கொஞ்சம் பெரிய விஷயத்துக்கெல்லாம் இறக்க ஆரம்பித்தோம். ஒரு 60 லட்ச ரூபா லேண்டு, 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து 50 லட்ச ரூபா எக்ஸஸாக கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துக்குள்ளே போனேன். அந்த கடன் வந்து வட்டிக்கு வாங்க ஆரம்பித்தேன். 1 பைசா 2 பைசா இல்லை, 10 பைசா வட்டி, அதுவும் வீக்லி இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ அப்படியெல்லாம் வாங்க ஆரம்பித்தபோது அது ஒரு ஸ்டேஜில் 2014 பெரிய சர்க்கிளை கொடுத்துச்சு. ஸோ அப்போ ஒரு டைலரோட பிள்ளைக்கு 2 கோடி ரூபா கடன் பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அது அப்படியே ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அன்னிலேருந்து என் பேரண்ட்ஸ் என் மேலே கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க. நான் வீட்டில் அன்றைக்கி 2 கோடின்னு சொல்லலை, 80 லட்ச ரூபான்னு தான் சொன்னேன். 85 லட்ச ரூபா சொன்னேன். அப்போ ஒரு வீடு ஒன்று நானே வாங்கி கொடுத்துருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அந்த வீடை விற்றோம். கடத்தை அப்படியே கொஞ்சம் முடிக்கலான்னு பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. மூட்டு வேலைக்கு போய் ஒரு பெரிய லாடு இன்ஜினியரிங் படிச்சிருக்கல போடான்னு. அப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்குது யூஎஸில். ஃபாரினுக்கு போய்ட்டு நீ நல்லா பேசுவ, உனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குது, போ அப்படின்னு ஒரு 1 lakh சேலரி. நான் போவே இல்லை. அப்போ ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் கேல்குலேஷன். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம், ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா ஆகுது, 10 வருஷத்துக்கு 1.2 crores, 20 வருஷத்துக்கு 2.4 crores. நான் நடுவில் சேலரி அப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணல. ஏன்னா எனக்கு ஒரு கல்யாணம்லாம் இருக்குல்ல, எனக்கு கமிட்மெண்ட், அந்த அப்ரிசியேஷன் ஆகிறது என் லைஃப்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வெறும் அந்த ஆக்சுவல் அமௌண்ட்ஸை கேல்குலேட் பண்ணலாம். 2.4 crores 20 வருஷம் உழைச்சா தான் என்னால் பெருசாகும். இந்த 2 கோடிக்கு வட்டி வேறு இருக்கும்ல, வட்டி விடுவாங்களா, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். டிசைட் பண்ணேன், இல்லை யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ தான் எனக்குள்ளே ஒரு வில் பவர் வந்தது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு க்ரோ பிக், யூ பிலீவ் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு உன்னை நீ நம்பு, அதுக்கப்புறமா அப்பா அம்மாவை நம்பு, ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பு. இங்கே நிறைய பேர் நம்மளை நம்பாமல் அடுத்தவங்க நம்ம மேலே என்ன சொல்கிறாங்கன்றதை நோக்கி ஓடுறோம் இல்லையா, அது பெரிய தப்பாக தோணுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிய வந்தது, ஏய் பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. அப்போ அந்த 2 வருஷம் உழைச்சேன். 2014 இல்லை சார், 2016
முடித்தேன் கடத்தை. இருந்துச்சு கடன் கொஞ்சம் வச்சுருந்தேன் ஒரு 30-40 lakhs. தட் இஸ் மேனேஜபிள். என்னால் அது கொண்டு வர முடியும் அப்படின்னு. அப்போ அந்த 2 இயர்ஸில் என்னால் பண்ண முடிஞ்ச எனக்கு அப்புறம் அது வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்து அப்புறம் ஒரு பக்கம் லவ் ஸ்டோரி. அத்தை பொண்ணை தான் லவ் பண்ணேன். ஸோ அது ஒரு பக்கம் ஸ்மூத்தாக அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே. ஆஸ் யூ செட் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சொற்ப வருமானத்தில் அப்பா ஒரு சின்ன ஒரு குடும்பம் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீடை விற்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஆமாம், ரொம்ப கஷ்டம். எனக்கு அது தோணவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த பிரச்சனை இல்லை, அந்த சுச்சுவேஷன் அந்த எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கல நீங்கள். எங்கள் அப்பா கையெழுத்து போடும்போது பாருங்க, இப்போ பேசும்போது கூட அந்த புல் அரிக்குது பாருங்க. எங்கள் அப்பா கையெழுத்து போடுறாரு, கண்ணு கலங்குறாரு. இதுக்கப்புறமா நான் எல்லாம் பெங்களூரில் வீடு வாங்க முடியுமா? ஸோ அந்த ஒரு எமோஷன் இருக்கும்ல, அதெல்லாம் வலி எனக்கு. ஏன்னா டைலரோட பிள்ளை, நான் கூரை வீட்டில் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை, எடுத்ததுமே ஒரு இடத்துல இல்லை. அதுதான் த்ரூ அவுட்டாகவே வாடகை வீட்டிலே இருந்துட்டா ஓகே. ஒரு தடவை சொந்த வீடு வாங்கிட்டு திரும்ப அதை விட்டுட்டு போகும்போது அது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அது வாடகை தான் கொடுத்துருந்தோம். ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியா இந்திரா நகர், அது வாங்கினது ஒயிட் ஃபீல்டு கிட்ட. ஸோ 20 கிலோமீட்டர் அப்பா நல்லா ட்ராவல் பண்ண முடியாது. எங்களுக்கும் சென்டர் ஆஃப் த சிட்டியில் தான் இருந்துச்சு. வாடகைக்கு தான் கொடுத்துருந்தோம், விற்றுட்டோம். ஸோ அப்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போது வந்து டிசைட் பண்ணி இறங்கி இங்கே பிஸ்னஸ் பண்ணால் தான் சார் இங்கே வந்து நம்ம பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து பிஸ்னஸ் உலகம். இங்கே நம்ம படிக்கிறது வந்து நான் அதுவும் இன்ஜினியர் என் ஃபேமிலியிலே பெரிய இன்ஜினியர் கிடையாது. அது எதுவும் இங்கே கற்றுக் கொடுக்கல. கற்றுக் கொடுத்துச்சு. எஸ், எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் அ நாலேஜ், பட் எஜுகேஷன் இஸ் நாட் எ லைஃப். அது வாழ்க்கையே கிடையாது. அதுதான் வாழ்க்கை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க? ஒரு சர்வே எடுக்கலாமே சின்னதாக. நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் லிங்கே இல்லாமல் இருக்காங்களே. ஸோ அப்போது எஜுகேஷன் வந்து ஒரு பிஸ்னஸாக வர ஆரம்பிச்சிச்சு. நீ காசு இருந்துச்சுன்னா தான் பெரிய எஜுகேஷன் பண்ண முடியும். அப்போது அதை தாண்டி வெளி உலகம் சொசைட்டி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் இருக்கு இல்லையா, தோல்வியில். அப்போ தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். 2 வருஷத்தில் உங்களோட கடன்லாம் அடைக்கிற அந்த ப்ராசஸில் உங்களுடைய அத்தை பொண்ணு, விச் மீன்ஸ் அவங்க தான் லேட்டர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அவங்களுடைய ரோல் பிளே ஏதாவது இருந்ததா? லைக் வாட் இஸ் ஹர் மாரல் சப்போர்ட்? என்னென்னா 2011 எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். 2013 எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணாங்க. என் ஒய்ஃபோட அக்காவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் 2013 ஆகணும். கிராமத்துலலாம் 19 வயசு 20 வயசு வந்துச்சுனால 21 வயசுக்கு வந்துச்சுன்னா டிகிரி முடிச்சாங்களா கல்யாணம் பண்ணிடுங்கன்னுவாங்க. அப்போது எனக்காக வெயிட் பண்ணாங்க. கடங்காரனாக இருக்கேன், என்னால் கல்யாணம் பண்ண முடியாது, கடங்காரனாக இருக்கேன். கிராமத்தில் நிறைய டாக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னும் கல்யாணம் பண்ணல. அப்போ அவங்க வெயிட் பண்ணாங்க. அப்போ நான் தோல்வியில் இருக்கும்போது நான் போடும்போது விட்டு அவங்க கழுத்தில் இருந்த செயின், ஒன்று கோல்டு செயின் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்தாங்க. இன்னி வரைக்கும் நான் மூக்கவே இல்லை, அது போயிடுச்சு. ஸோ அது அப்போ சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் காதில் கேட்கும். நீ 24 வயசுலேயே அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு பண்ண வேண்டாம், போடா அவனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸில் லாஸ் ஆனதுக்கப்புறமா அந்த வார்த்தை சொல்கிறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் கல்யாணத்துக்காக அப்படின்னு. அப்புறமா ஒரே ப்ரெஷர் கிராமத்தில் தெரியும் தெரியல, இவங்க கேட்குறாங்க மாப்பிள்ளை, அவங்க கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இருந்து இல்லை, நான் கட்டினா எங்கள் மாமனை தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருந்து அத்தை பொண்ணு தான் இருந்து வெயிட் பண்ணி 2016 கல்யாணம் நடக்குது. ஸோ அப்படியே ஸ்மூத்தாக போகுது. டப்புன்னு டிமானிட்டைசேஷன் வருது. திரும்ப அங்கே ஒரு 6 மந்த்ஸ் கேப் உள்ள சென்னையில் ஆஃபீஸ் போடுறேன். அப்படியே திருவண்ணாமலையில் ஆஃபீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் என்னோடய பிரான்ச்சஸ். டப்புன்னு பார்த்தா அப்படியே ஒரு கோவிட் சுச்சுவேஷன் உலகத்தையே உலுக்கி போடுற மாதிரி. அப்புறம் வந்து ஒய்ஃபுக்கு கேன்சர்னு தெரிய வருது அந்த டைம்லேயே. ஆமாம், ஓகே. ஃபர்ஸ்ட் வேவ்லேயே 2020 ஏப்ரல் மே ஜூன் ஆமாம். உங்களுக்கு யாருக்குமே சொல்லாத விஷயத்தை இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக கேன்சருன்னு எனக்கு தெரியாது. நான் போனதே வந்து அவளுக்கு செகண்ட் பேபி இருக்குன்னு தான் செக்கப்புக்கு போகிறோம். இன்னி வரைக்குமே இது யாருக்குமே தெரியாது. நான் யூஸ்வலாக என்னோடய இன்டர்வியூஸில் என்னோடய ஸ்டோரி சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள், இது ரொம்ப. அப்போ நான் போனதே வந்து வயிற்றில் ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக தான் போகிறோம். அப்புறமா தான் எனக்கு டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு கட்டி மாதிரி இருக்குது பிரஸ்ட்டில் அப்படின்ட்டுன்னு அதை செக் பண்ணோன்றாங்க. அவளுக்கு வந்து பிசிஓடி கூட தைராய்டும் இருந்துச்சு. அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நான் நிறைய விஷயத்த வெளியில் சொல்லிக்க மாட்டேன் யாருக்குமே. சரி அப்படியா, ட்ரீட்மெண்ட் கொள்த பார்த்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நானும் அவளும் பேசிப்போம். அந்த லவ் இருக்கு இல்லையா, அது ஒரு ப்ரோசஸ். அது அந்த காதல், அந்த லவ் வந்து இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ரோசஸ். அது அது ஃபீல் பண்ணும்போது தான் அதோட இது தெரியும். அப்போ அவங்களுக்கு குழந்தைக்கு செக்கப்புக்காக போகும்போது தான் ஒரு பெரிய இடி உழுது. அப்போ டாக்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு கேன்சர். அப்போ நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் ப்ளீஸ் டோன்ட் இன்ஃபார்ம் ஹர், ஐ எம் ஹஸ்பண்ட், ஐ நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஹர். ஸோ அவங்களுக்கு சொன்னிங்கன்னா உடஞ்சிருவா. ஏன்னா ஒரு உயிர், அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன். ஒரு ஜெயினில் சமண மதம்னு சொல்லுவாங்க தமிழ் அந்த காலத்தில், அந்த மதத்தில் பியூர் வெஜிடேரியனு. அவள் ஒரு உயிரை கொள்றதே பாவம் நினைப்பா. அப்படின்னும் போது சொல்லாதீங்கன்ற. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, சாரி சொல்லித்தான் ஆகணும், இது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ், எத்திக்ஸ், டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு தான் என்ன வியாதி இருக்குன்னு சொல்லித்தான் ஆகணுன்றாங்க. நான் கெஞ்சுறேன், சரி டாக்டர் இதுனா சொல்லுங்கள், ஆனால் வயிற்றில் அவளுக்கு தெரியாமல் அந்த கருவை கழிச்சிருங்க. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போது அவங்க பிறந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகும், எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரில சொல்கிறாங்க.
ஸோ அப்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது நொந்து நூலாயிட்டேன். நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி அடிபட்டு அடிபட்டு எவ்வளோடா அடிபடுறதுன்ற மாதிரி இருந்து அப்போது அந்த ஒரு தோல்வி. ஸோ அது அப்படியே ஆகும்போது பிஸ்னஸில் அடி உழுது. ஸோ அங்கே ஒரு பெரிய ஒரு 4,50 கோடி ரூபாய். மேபி பிகாஸ் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க இவங்களோட ஹெல்த் ஓரியன்டாக ஷிஃப்ட் இதில் பண்ணிட்டீங்க. இன்னொரு பிரச்சனைனா, இதில் இவங்களுக்கு இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அப்பாவுக்கு முதுகு தண்டில் வந்து அவருக்கு டிஸ்க்கு ப்ராப்ளம் இருந்தது. நிற்க முடியல அவர்னால. சென்ஸ் இறந்துட்டார். யூரின் போனாலும் மோஷன் போனாலும் சென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவருக்கு தெரியாது. எது நடந்தாலுமே அவருக்கு அந்த ஃபீலே இருக்காது. உணர்வுகள் போயிடுச்சு காலில். அதாவது இடுப்புக்கு கீழே எது நடந்தாலுமே இப்போ கில்னா கூட மறுத்துடுச்சின்னு அந்த மாதிரி. அப்போ போகும்போது டிஸ்க் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. கமாண்டோ ஹாஸ்பிட்டலில் எங்கள் அண்ணன் ஆர்மி கார்டு, எங்கள் அண்ணன் நார்த் இந்தியாவில் இருக்கான். அண்ணனோட ஃபேமிலி எல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்குது. லாக்டவுனு, எந்த ட்ராவலும் வர முடியாது. ஆனால் காரில் வந்து என் ஒய்ஃபோட ரிப்போர்ட்ஸ் வச்சுட்ருப்பேன். சென்னைக்கும் பெங்களூருக்கும் ட்ராவல் பண்ணுவேன். அம்மாவோட ரிப்போர்ட்ஸ், அப்பாவோட ரிப்போர்ட்ஸ். இந்த கேப்பில் என் பொண்ணுக்கு மேஜராக ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு 15 தையல். அது ஒரு பக்கம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு மனுஷனுக்கு வரும்போது என்ன பண்ணுவான்? நம்ம யாருக்காக வாழ்வோம் சார்? என்ன தான் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம ஃபேமிலி குடும்பத்துக்காக. அப்படின்னு. அப்போ எல்லாருமே படுத்த படுக்கையாக இருக்கும்போது எனக்கு ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறேன். எதுவுமே பண்ண முடியல. என் கூட இருந்தவங்கள பிஸ்னஸ் பார்த்துக்க சொன்னேன். அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க இது பண்ணாங்க, விட்டு போனாங்கன்னா என் டைம் சரியில்லைன்னு தான் நான் ஒதுக்குவேன். ஸோ அப்போது அங்கேயும் நஷ்டம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 17 எஃப்ஐஆர் என் மேலே அவ்வளோ நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ். ஏன்னா வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கட்ட முடியல. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு டப்புன்னு ஏறி போச்சு. நான் ரூ. 1,700 கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தேன். 17 லட்ச ரூபாய்க்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டித்தரேன்னு. ஆனால் டப்புன்னு ரேட்டு ரூ. 2,000 2,800 மாறிச்சு. புரியுது. அப்படியே லாஸு. கஸ்டமர்ஸ் வந்து லோன் போயிடுச்சு, சார் வேலை போயிடுச்சு, சேலரி குறைஞ்சிடுச்சின்னு எல்லாருமே ஒன் ஷாட்டில் வந்து ரீஃபண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பிஸ்னஸையும் நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ணல. இந்த பிரச்சனை. ஃபோனே எடுக்கல. நெகட்டிவ் கிரிட்டிக்ஸு. அப்போது தள்ளப்பட்டேன். நான் வந்து எனக்கு தெரில, என் பின்னாடி இருக்கிறவங்க கூட இருந்த பார்ட்னர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பிஸ்னஸ் பார்த்துப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் என் பேட் டைமு பார்த்துக்க அவங்களும் முடியல. பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அது பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்றைக்கி நான் எப்படி தனியாக வாழ்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஒய்ஃபும் எவ்வளவோ காப்பாற்றினேன். எனக்கு அங்கேயும் டாக்டர் மேலே ஒரு ஆதங்கம் இருக்கும். அது இந்த சொசைட்டியில் சொல்லாமான்னு தெரில. இப்போது நீங்கள் என்கிட்ட ஒரு சைட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்க. உங்களுக்கு தெரியாமலே நான் இன்னொருத்தருக்கும் சேர்த்து டபுள் என்ட்ரி போட்டுறேன். 2 பேர்கிட்டையும் காசு வாங்குறேன். ஒரு வில்லங்கம் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட தான் வந்து கேட்போம். எப்படி கேட்பீங்க? சார் ப்ளீஸ் சார்ன்னு கேட்பீங்களா? இல்லை வந்து டேய் என்னடா இது, சொத்து வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு ஏமாத்தியா கொடுத்துருக்கேன், ஃப்ராடு பயல, இப்படி தானே கேட்பீங்க. இந்த டோனில் தானே இருக்கும் பை டிஃபால்ட். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு என்கிட்ட சொத்து வாங்கினீங்க. அந்த சொத்து இல்லைன்னா கூட உங்களால் வாழ முடியும் வாழ்க்கை. ரைட்? இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் நான் டாக்டர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்னு எடுக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் நேம் அண்ட் டாக்டர்ஸ் நேம். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ செலவாகும், இது பண்ணிங்கன்னா அவங்கள இறக்கிறது உறுதி தான், அவங்க இன்னொரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருப்பாங்க, லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அப்போது அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் போகிறேனே. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க, கன்சென்டிங் ஃபார்ம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, if anything happens to the patient or patient health, hospital or doctor is not responsible for the patient அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். அங்கே ஒரு எமோஷனல் கில்லிங்காக நான் ஃபேஸ் பண்ணுறேன். கேன்சர்ன்றது வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பொழைச்சா பொழிக்கலாம் அப்படின்னா எதுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க? இப்போ என்கிட்ட சொத்து வாங்குறீங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னே நிற்பேன் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி சொல்லுங்களேன். ஏன் சொல்ல முடியலன்னு எனக்குள்ள ஒரு வலி. இப்போ ஒன்றும் இல்லை சார், ஃபர்டிலிட்டி சென்டர்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா சார்? ஃபர்டிலிட்டி சென்டர், இந்த பிசிஓடி, இந்த டெஸ்ட் டியூப் பேபி, இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை சார். இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே, ஒவ்வொரு தாலுக்குலையும், ஒவ்வொரு பின்கோட்லேயுமே அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வராங்க சார். பிஸ்னஸாக மாறி போச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் உலகத்தில் நானும் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தான் என்னால் தாக்கு பிடிக்க முடியும்னு நினச்சி நான் ஒரு பெரிய சேலஞ்சை எதிர்கொண்டேன். 2021 எல்லாம் லைஃபு 2021, 22 எல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நானாக இப்போ திரும்பி பார்த்தேன்னா, நானாடா இது இவ்வளோ பிரச்சனையாக பார்த்துட்டு வந்தேன்னு தோணும். அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 4,50 கோடி ரூபா கடன், அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பொண்ணுக்கு, ஒய்ஃபுக்குன்னு எல்லா இடத்துலையுமே அடி, கூட நம்பி யாரை விட்டு போனணும், எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது, நான் ஒருத்தன் தனியாக வரும்போது ஒரு வலியோட ஒரு வெறி இருக்கும் தெரியுமா? அந்த வெறி, இங்கே திறமெல்லாம் இருந்தால் ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க. திறமையை தாண்டி வெறி இருக்கணும். அந்த சொசைட்டிக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா? இங்கே மிடில் கிளாஸ்ன்னு ஒரு லைன் இருக்கும் சார். இந்த ஹையர் கிளாஸு காசு இருக்குடா போடா, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னுவான். இந்த லோவர் கிளாஸ் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபுட்பாத்தில் கூட படக்க ரெடி போடா அப்படின்வாங்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா சார்,
இந்த ஒரு லைன் போட்டு இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் வர முடியாமல் அடுத்தவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, நரகம் சார் அது. ஸோ அப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு இது எல்லா பிரச்சனைக்கும் ஒன்லி பர்சன் ஹூ கேன் சேவ் யூஸ் ஒன்லி யூ. உன்னை காப்பாற்றணுன்னா உன்னால் மட்டும்தான் முடியும். உனக்காக பெற்றவங்க காப்பாற்றுவாங்க, அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸில் காப்பாற்றுவாங்கன்னு இதெல்லாம் சினிமாவை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உன்னை காப்பாற்றணுன்னா உன்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உன் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது யாருன்னா நீ மட்டும்தான் அப்படின்னு நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்குள் நான் அப்படின்ற எனக்குள்ள ஒரு கேள்வியை தேட ஆரம்பித்தேன். சரி, நிறைய பேர் என்ன தெரியுமா யோசிச்சாங்க, என் கூட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே பிஸ்னஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சொந்தக்காரங்களையும் எல்லாருமே ஆனந்த் அவ்வளோதான்னாங்க சார். டெர்ன் ஹோம்ஸ் காலினாங்க. ஸோ எல்லாம் 2020ல நடக்கக்கூடிய 21 ஓகே. நடக்கும்போது எல்லாருக்கும் சேலஞ்ச் போட்டு வந்தேன். இல்லைடா என் ஒய்ஃப் கேன்சரில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஓ, ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஓகே. 21ல் அது ஒரு பெரிய பெயின்ஃபுல் ப்ரோசஸ். 22ல் ஏற்றுக்க முடியல, அந்த வலி இருக்கும்ல. அப்போது ஸோ ஃபார் ஹவு லாங் ஷீ சர்வைவ்ட் வித் கேன்சர்? எவ்வளோ 1 year 1.5 year அவ்வளோதான் இருந்தாங்க. 1.5 year ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ரிகவர் பண்ணி முடியல. ஓகே. நீங்கள் சொல்கிறது அவங்க அந்த டாக்டர் சொன்ன எல்லா செலவுகளையும் செய்தும் கூட அவங்கள 1.5 வருஷம் தான் அவங்களால சேவ். ஸோ அப்போ எனக்குள்ளே அந்த சொசைட்டி மேலே ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. நான் வரும்போது சாப்பாடு ஈசிஆர் ரோட்டில் வந்தேங்க சார். அங்கே சாப்பிடும்போது காக்காக்கு சோறு மீந்துருச்சு. அங்கே ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். சோறு போட்டேன், ஒரு காக்கா தான் இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சோண்டு தான் சோறு போட்டேன். ஆனால் அது சிக்னல் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டுச்சு சார். மனுஷன் கூப்பிட மாட்டான் சார். அந்த மாதிரி ஆசை, பேராசை, எல்லாமே எனக்கு தேவைன்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது நம்ம லிமிட்டாக அடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையே இருக்காது சார். எங்கள் தாத்தால 6 பசங்க சார். அவங்களுக்கு கடன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல சார். அவங்க இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு 1 lakh சேலரி, 2 பிள்ளை பெற்றுக்கிறீங்களா 2 lakh சேலரி. அப்போ என்ன சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? டெவலப்னு மோர் த டெவலப்மெண்ட்ஸ் மோர் வி டெஸ்ட்ராய். கிராமத்தில் இப்போ நான் நிறைய வில்லேஜஸ் சைடில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எந்தெந்த ஊர்களில் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இதெல்லாம் பி சிட்டி, சி சிட்டி கேட்டகரியில் சொல்லுவாங்க. திருவண்ணாமலை, கடலூர், இந்த சைடில் பிளாட் சிஸ்டம்ஸ் பிளாட்ஸு, ஃபார்ம் லேண்ட்ஸ் கூட. இந்த கேட்டகரியிலலாம் நான் இங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். பைக் மெக்கானிக்கு அவர் பொண்ணை கூப்பிட்டுன்னு வந்தார் சார் சைட்டுக்கு. அவரோட இன்கம் வந்து 10,000 15,000 இருக்கும் சார். ஒரு சின்ன கடை வச்சுருக்கார். அவர் கடந்த 5 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கார். 2 பிளாட் வாங்குறார் சார் என்கிட்ட. ஆனந்தா விநாயக நகர்னு சொல்லிட்டு நான் முத திருவண்ணாமலையில் போட்ட ப்ராஜெக்ட், அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அப்போ அவர் வாங்கும்போது 3.5 lakhs பிளாட் 7 lakhs கிட்ட வருது. ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் காஸ்ட். அந்த 7 lakhs காஸ்ட்டை அவர் கடன் வாங்கி கட்டியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அவருடைய சேவிங்ஸ், ஓன் சேவிங்ஸ் சார். நான் நம்பவே இல்லை. அவர் என்னை கேட்டது ஒன்றே ஒன்று தான் சார், எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, என் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னாரு. அப்போ என் ஒய்ஃப் சாவலை. அப்போது ஷி வாஸ் அலைவ். அப்போ அவர் சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு அம்மா இல்லை, எனக்கு 2 பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணுன்னாரு. நான் இருந்த காஸ்ட்டை ஒரு 50,000 குறைச்சிட்டு என்னோடய பேஸ் காஸ்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு கொடுத்துட்டேன். அவர் 7 லட்ச ரூபா கடனே இல்லாமல் கட்டினார் சார். இன்றைக்கி நான் பெங்களூரில் பண்ணும்போது 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க சார். டவுன் பேமெண்ட்டும் ஒன்று இருக்கும் சார் ப்ராப்பர்ட்டிக்கு. ஒரு 50 lakhs ஒரு அப்பார்ட்மெண்ட்டுனா டவுன் பேமெண்ட்டு 20 to 30% கட்டணும். அந்த காசு கட்ட முடியாதுன்றாங்க சார். பர்சனல் லோன் போட்டு அதை கட்டுறாங்க, ஹவுசிங் லோன் போட்டு இன்னொரு லோன் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன சார் அங்கே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னா, அந்த ஆளுக்கு தேவையான காசு 10,000 ரூபாயில் கூட நிம்மதியாக இருக்கார் சார் அவர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்டுக்கு அடாப்ட் பண்ணி கொடுக்கணும்னா அதை வந்து இந்த மாதிரியான பெருநகரங்களில் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் பிசி டவுன்ஸை சூஸ் பண்ணுறீங்களா? தட் இஸ் த சிட்டி கூட பண்ணியிருக்கோம். எனக்கு லோனு காஸ்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். சென்னையில் ஒரு ஏக்கர். ஸோ உங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு சொல்ல முடியுமா? லைக் ஹவ் யூ ஆப்ரேட். அதாவது நான் உங்களுடைய பேட்டிகள் பார்த்த அளவுக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என் லாபத்தை நான் கம்மி பண்ணிக்கிறேன். எஸ். அதே மாதிரி நான் ஒருத்தங்க கிட்ட அவுட் ரேட்டாக நான் விலை கொடுத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த காஸ்ட்டை கட் டவுன் பண்ணுறேன். இது 2 தான் நீங்கள் ப்ராமினெண்ட்டாக சொல்கிறீங்க. அது நீங்களே கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து வாழ்ந்த மக்களை பார்த்துருக்கேன் சார். எனக்கு 5 லாங்குவேஜ் அசால்ட்டாக பேச தெரியும். ஐ நோ ஹவு தோஸ் கைண்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அந்த மக்களோட எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பர்பஸ்க்காக லேண்ட் விற்கிறாங்கன்னு தெரியும். அவங்களோட பர்பஸ் அது அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் நான் வாங்கவே மாட்டேன் சார். ஏன்னா விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாது. இன்கேஸ் நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கினேன்னா அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் சார் விற்பனே. வாங்கி ஃபார்ம் லேண்டாகவே விற்பேன் சார். ஏன்னா அது வந்து இயற்கை சார்ந்து எதனா விவசாயம் பண்ணணும்னு தான் சார் பண்ணுவேன். நான் நான் அக்ரிகல்ச்சர் லேண்டை தான் வாங்குவேன். அப்போ அந்த அந்த லேண்டை வாங்கும்போது நான் அவுட் ரேட் பர்ச்சேஸ்க்கு இப்போ நீங்கள் 1 CR சொல்கிறீங்கன்னா ஐ பே ஒன்லி 30 lakhs or 40 lakhs or 20 lakhs வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை வந்து நான் ப்ளாட்டாக போடுவேன். எனக்கு அந்த ஒரு செல்லிங் ஸ்கில் இருக்கும். 6 மாதத்தில் அந்த ப்ளாட்டை விற்றுருவேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிற ப்ராப்பர்ட்டி 9% ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட் கட்டணும். ஒவ்வொரு ஊருக்கும் இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.65% ஸ்டாம்ப் டியூட்டி. இப்போ பாண்டிச்சேரியில் 10%, லேடிஸ் பேரில் பண்ணால் 5%, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9%. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே மாறும் சார். அப்போ அந்த மாறும்போது 9% ஸ்டாம்ப் டியூட்டி. இப்போ நான் உங்ககிட்ட ஏன் ஃபுல் பணத்தை கொடுக்க மாட்டேறேன்னா, மற்றவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா பயம் சார். ஒரு வேளை அந்த ஆள் ஏமாற்றிட்டானான்ற ஒரு மைண்ட் செட்லேயே போய் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் 1 கோடியும் கொடுத்து என் பேரில் வாங்கிடுவேன் சார்.
என்கிட்ட 1 கோடி இருக்காது சார். உண்மையாலுமே ஃபேக்ட் என்ன தெரியுமா? என்கிட்ட 1 கோடி ஃபுல்லாவே இருக்காது. நானும் வெளியிலேருந்து வாங்குவேன். 30 லட்ச ரூபா தான் இருக்கும். 70 லட்ச ரூபா இந்த விவசாயி யாருன்னே தெரியாது. அவருக்கிட்ட எதுக்கு சார் நம்புறதுன்னு. இங்க ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணையில உண்மையா தான் சார் இருக்காங்க. மக்கள் உண்மையா தான் சார் இருக்காங்க. அவங்க ஏமாத்தல சார். அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். 30 லட்ச ரூபா அண்ணா உங்க ரிக்வயர்மென்ட் என்ன? ஒரு ஃபார்மர் இருப்பாரு. அவரு விவசாயம் பண்ணலப்பா. என் பொண்ணுக்கு கல்யாணம், என் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு வீடு கட்டிட்டு இருக்கேன். எல்லாம் சிட்டிக்கு போயிட்டோம் அப்படின்ற மாரி விக்கிறாங்க சார். அப்ப அந்த 1 கோடி ரூபாவ 30 லட்ச ரூபாவோட தேவைய நான் குடுக்குறேன். அக்ரீமெண்ட் போட்டுக்கிறேன். நான் வட்டி வாங்கல. என்கிட்ட இருக்கிற காச வச்சு குடுக்குறேன். அப்ப எனக்கு வட்டி பிரச்சனை இல்ல. அப்புறம் 9% இல்ல. பிளஸ் என் பேர்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டாக்ஸ் வரும் சார் கண்டிப்பா. ஓகே. ஒரு 15%, 20%, 30%. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஐ ஆக்ட் அஸ் எ புரோக்கர் சார். புரோக்கர்ன்னு சொல்லலாம், மார்க்கெட்டர்ன்னு சொல்லலாம், ப்ரமோட்டர்ன்னு சொல்லலாம். நீங்க எந்த டெர்ம்ஸ்ல வேணாலும் சொல்லுங்க சார். இப்போ நான் ஓனர் இல்ல சார். ஐ யூஸ் மை பிராண்ட். அந்த பிராண்ட் வந்து ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்றேன். அப்போ எனக்கு அங்க ஒரு 30 to 40% காஸ்ட் சேவ் ஆகுது சார். அந்த 30 to 40% நான் வந்து கஸ்டமருக்கு பேஸ் ஃப்ரீயா பிரைஸ்ல. குடுத்துருவேன் சார். பேஸ் காஸ்ட்ல. இவ்வளோ தான் சார் வித்தியாசம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நீங்க போட்ட ப்ராஜெக்ட்ஸ்லயே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்னா இந்த ப்ராஜெக்ட்? இப்போ மயிலம்ல போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 850 பிளாட்ஸ். ஓகே. அதில் 200 பிளாட் சேல் பண்ணியிருக்கோம். அப்ரூவலுக்காக வெயிட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் 19 ஏக்கர்ஸ். நீங்க போட்டதுல ரொம்ப குயிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஓப்பன் பண்றீங்க. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட்டர் தான். நான் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் கெயின் வாட் எவர் அந்த டாக்ஸஸ் நான் எல்லாத்தையும் எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் 1 மாசத்துக்கு மேல எந்த ப்ராஜெக்ட் வச்சுக்க மாட்டேன் சார். 30 டேஸ் 30 டேஸ் 30 டேஸ்ல எவ்வளோ புக்கிங் எடுத்துருவேன் மேக்ஸிமம் எவ்வளோ புக்கிங் பண்ணிருப்பீங்க சார். உங்களுடைய ஒரு லைஃப் ஒரு டைம்ல? சண்டேலேயே 100 பிளாட்ஸ் புக் பண்ணுவேன் சார். அப்படியா? சார் இப்போ 2 வீக்ஸ் பேக்கு கோல்டன் சிட்டி, இலை கோல்டன் சிட்டி, என் ஒய்ஃப் பேர் இளவரசி. ஓகே. அவங்களோட பேர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் நான். ஓகே. இளவரசி அப்படின்ற ஒரு பேர், இளவரசி நகர், இலை பீச் மெடோஸ், இலை கோல்டன் சிட்டி, இலை மெடோஸ், அந்த மாதிரி இளவரசின்ற ஒரு பேர். எப்படி தாஜ்மஹால் மும்தாஜுக்குன்னு ஒரு லவ் சிம்பிள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே அந்த பேர் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சார். அது இப்போ தெரியாது. ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எந்த ஏரியாவிலேருந்து வரேன்னா இளவரசி நகர்லேருந்து வரேன்னாங்க சார். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு லவ் சார் அது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் இலை கோல்டன் சிட்டி ஒரே வாரத்தில் 105 பிளாட்ஸ் புக் பண்ணேன் சார். ஒரே வாரம் கூட இல்லை சார். மார்னிங் 9 o'clockலேருந்து 11:30, 12 o'clock. அதில் ஒரு 10 பேருக்கு பிளாட் ஃப்ரீயாகவே கொடுத்தேன் சார். ஓகே. பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் இந்த பிளாட்ஸ் எல்லாம் பற்றி சொல்லும்பொழுது ஜென்ரலாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு கூட நிறைய இந்த படங்கள் அல்லது நிறைய டிவி விளம்பரங்கள் எல்லாம் இந்த சென்னைக்கு மிக அருகில், திருச்சிக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லி ஒரு இனோவா காரில் ஏற்றி 140 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு உருட்டி கொண்டுட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தோணலாம். ஏன்னா பிகாஸ் ஃபார் த பாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸில் சென்னையினுடைய ரியல் எஸ்டேட் கூட மக்களை வந்து செங்கல்பட்டை நோக்கி, காஞ்சிபுரம் நோக்கி, சென்னைன்னு சொல்லி மேல்மருவத்தூர் வரைக்கும் கூட்டிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப நடந்து நிறைய பேருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஓனர் பேசுகிறாருனாலே ஐயோ இது ஏதோ ஒரு வாட் டு சே மோர் லைக் ஒரு ஸ்கேம்ங்கிற அளவுக்கு மக்களோட ஒரு அவர்ஷன் வரக்கூடிய அளவுக்கு நிறைய ப்ரொமோட்டர்ஸ் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இது நான் ஒரு விமர்சனமாக வைக்கிறேன். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய உண்மை என்னங்கிறது இந்த சைட்லேருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் வெதர் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை கள்ளக்குறிச்சின்னு தான் சொல்லி வைக்கிறீங்களா, இல்லை சென்னைக்கு மிக அருகில் கள்ளக்குறிச்சியா? சார் இன்னைக்கு மைண்ட் இஸ் ஓப்பன் சார். எல்லார் கையிலையும் கூகுள்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து சேல்ஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு? கழுத்தில் டை, கையில் பை, வாயில் பொய். அன்றைக்கி கூகுள் எல்லாம் பெருசாக இல்லை சார். இன்றைக்கி சென்னைக்கு மிக அருகில் யாரெல்லாம் சொல்லுங்கள், லொக்கேஷன் அப்போ பிளாட் எதுன்னுறாங்க. நான் சார் இன்றைக்கி யாரையும் ஏமாற்ற முடியாது சார். சென்னைக்கு மிக அருகில்னா போகிறவங்க கூட இன்னோவா காரில் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க தெரியுமா? லொக்கேஷன் அப்பயா நான் சண்டே எனக்கு வேறு ஃபங்க்ஷன் இருக்குது வரலாம் இல்லையான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் வந்து சைட் விசிட்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணவே மாட்டேன். சைட் விசிட் கொடுக்க மாட்டேன் சார். ஏன்னா அதுக்கு ஒரு காஸ்டிங் விழுது சார். இப்போ நான் அதுவும் எகைன் அந்த பட்ஜெட்டில் தான் வரும். மதுராந்தகத்தில் ஒரு சைட் போட்டிருக்கேன் சார். 4 லட்ச ரூபா தான் சார் பிளாட். 3,90,000 rupees 600 ஸ்கொயர் ஃபீட். அதாவது 650 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. 3,90,000லேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. 7 lakhs, 8 lakhs, 9 lakhs. ஸோ மோஸ்ட்லி உங்களோட லேஅவுட்ஸ் எல்லாமே 600 அதை கால் கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிப்பீங்களா இல்லை? ஏன்னா என்னோட டார்கெட்டை மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் தானே சார். ஓகே. அவங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினாலே நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு மினிமல் ரெக்யர்மெண்ட்டாவது ஆசைப்படுறவங்க தான் உங்களுடைய. எஸ். ஓகே. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாக வேணும்னா எடுத்துக்கிட்டோம் சார். 2 எடுத்துக்கிட்டாங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது அரை கிரவுண்டு. அப்போது அந்த மதுராந்தகம்னா நான் மதுராந்தகம் தான் சொல்கிறேனே. செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகம் தான் சொல்லியே கூப்பிடுவேன். ஸோ லாபத்தை குறைவு பண்ணிக்கிட்டு வியாபாரத்தை விரிவாக்குறது கூட ஒரு வகையான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தவறு இல்லை. அதில் எந்த விதமான குறையோ தாண்டி என்னோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன் சார். ஓகே. எனக்கு என் 2 ஜென்ரேஷன் அடுத்த அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் காசு எடுத்து வச்சுக்கிட்டேன் சார். சரி, இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லினா இது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஏன்னா என்னோட அவேர்னஸ்ன்னு சொல்லலாம் சார். ஓகே. இந்த பப்ளிக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல
சார் அவேர்னஸ்னா என்கிட்ட 4000 பேர் இருக்காங்க. நான் 4000 பேருக்கும் காசு வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் கேட்டேன். அப்போ நான் பிசினஸ் பண்ணி தான் இல்ல சார் ஏன்னா நெறைய பேர் வந்து இப்போ ஜென்ரலா இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பேட்டிகள்லயே இவர் என்ன சோஷியல் சர்வீஸ் பண்றாரா அப்படின்லாம் கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. நான் சார் பார்த்தேன். என்ன சதுரங்க வேட்டை 2ஆன்றாங்க சார். இப்ப நான் பேசும்போது ஆ. சதுரங்க வேட்டை 2 மாதிரி தெரியுது நட்ராஜ் சதுரங்க வேட்டை 2 ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன் காசை தாண்டி ஒரு மனுஷனுக்கு ஒரு பேஷன் ஒன்று வரும், ரெவல்யூஷன் ஒன்று வரும். இந்த ரெவல்யூஷனரி பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு புரட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுபாஷ் சந்திர போஸ்னால தான் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது நான் நம்புவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு ரெவல்யூஷனரி பிஸ்னஸ்லேயும் இருந்திருக்காங்க. எனக்கு அந்த காசை தாண்டி இந்த ஒரு 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 லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லையா சார், இந்த மிடில் கிளாஸ் அவங்கள கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணும். அதாவது ஒரு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவரர். எனக்கு இந்த புவரை ரிச்சராக மாற்றணும்னு ஒரு ஆசை சார். ஏன் இப்போ நான் புவர் தான் சார், ஒரு காலத்தில் புவராக இருந்தவன். என்னால் ஒரு ஒரு ரிச்சராக மாற முடியுதுன்னும் போது அதை வந்து எல்லாருக்குமே போகணுன்றது தான் சார். இது சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் மாதம் இப்போ எனக்கு கார் இருக்கா, என் வீடு இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் தேவையா, அதை நான் பிஸ்னஸில் எடுக்கிறேன் சார். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அது பிஸ்னஸ்ன்னு சொல்லுங்கள், சர்வீஸ் இல்லை சார். ஆனால் இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? வாட் ஆர் ஆல் யுவர் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்? செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், திருச்சியில் ஒன்று லான்ச் பண்ண போகிறேன். இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு சார். ஓகே. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லக்கூடிய இதே மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் தான். கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட் ரேட்டை விட உங்களோட ப்ராடக்ட்ஸ் அல்லது உங்களுடைய ப்ளாட்ஸ் வந்து என்ன டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும் சார். ஓகே. ஸோ அது ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறீங்க? சேலஞ்ச் சார். ஓகே சார் 20% கம்மியாக தரேன் சார். என்ன மார்க்கெட் ரேட் இருக்கும், மார்க்கெட் ஒன்று இருக்கும், கைட்லைன் வேல்யூ குறைக்க முடியாது. சரி, ஒரு சேலஞ்சுனா அதுக்கு ஒரு சேலஞ்ச் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒரு 20% விட கம்மியாக இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தங்க ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி சார், நான் இப்போ அவங்களுக்கு ஒரு கடலூர் plot ப்ராஜெக்ட் கொடுத்துருவீங்க. சரி கடலூர் உங்கள் இதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு லைஃப்பில் வந்து சேலஞ்சஸை பார்க்கணுன்னு ஆசை. ரொம்ப ஒரு விஷயத்த பண்ண முடியாதுன்னா அதை பண்ணி காட்டுறது தான் சார் நான் தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம். கடலூர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். பீச்சை ஒட்டி பீச் மெடோஸ் அது பக்கத்தில் நான் வந்து 500 rupees per square feet-க்கு காட்டேஜ் கட்டித்தரேன். உதாரணம் இப்போ 50 லட்ச ரூபா 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ம் ஹவுஸாக தரேன். ஃபார்ம் லேண்ட் பீச் ஒட்டி ஃபார்ம் ஹவுஸ் தான் எடுத்துக்கிறாங்க. 500 ரூபா சார் ஸ்கொயர் ஃபீட். 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு 2 காட்டேஜ் கட்டித்தரேன். இந்த காட்டேஜ் 4 ரூம்ஸ் இருக்கும். உங்களுக்கு வாடகை 25,000 rupees வாடகை அஷோர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் 25,000 rupees ரிட்டர்ன்ஸ் தரேன். ஜாஸ்தியாக வரும், பட் இந்த மீடியாவில் நான் வந்து கம்மியாக சொல்லுவேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை கம்மியாக சொல்லி அதிகமாக கொடுக்கலாம். ஏன்னா பீச்சை ஒட்டி ஒரு ரூமோட சும்மா ஆவரேஜ் காஸ்ட் 4 ரூம் இருக்குன்னா 2,000 ரூபான்னு வச்சுக்கோங்க சார். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் மட்டும் அந்த ரூம் வாடகைக்கு போகும் சார். 4 ரூம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய்னா அந்த 4 ரூமுக்கு எவ்வளோ சார் ஆச்சு? 8,000 ரூபா ஆச்சா சார்? 3 நாளைக்கு கால்குலேட் பண்ணுங்கள் சார். 8 3 சார் 24. ஒரு வாரத்துக்கு 24,000 ரூபாய் இன்கம் வரும் சார். நான் அது ஒரு மாதத்துக்கு தான் சார் சொல்கிறேன். பீச்சை ஒட்டி 500 ரூபாய்க்கு நான் கொடுக்குற காஸ்டிங் இந்த காட்டேஜோட யாரா கொடுத்தாங்கன்னா நான் இந்த ஃபீல்டை விட்டு போயிடுறேன் சார். ஓகே. சேலஞ்சு பீச்சை ஒட்டி இருக்கணும். அதுக்குன்ட்டுன்னு இங்கே என்ன தெரியுமா வரும்? பீச்சு 1 கிலோமீட்டர் இருக்குது, 250 ரூபா போட்டிருப்பான். நான் கேட்குறது பீச்சு எனக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த 500 மீட்டர் ஜோன் தாண்டின ஜோன் உடனே தாண்டினதுக்கப்புறமா தான் நான் போட்டிருக்கேன். அது வந்து ஃபார்ம் பிளாட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பீச்சு அந்த இயற்கை சார்ந்து வரும்போது அங்கே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கொடுத்தா ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். நிறைய பேருக்கு பீச் ஹவுஸ்ன்னும் போது அதுவும் கொடுத்தது யாருக்காக தெரியுமா சார்? மிடில் கிளாஸ்க்காக தான் சார் கொடுத்துருக்கேன். சார் நான் மிடில் கிளாஸ்க்காக தான் சார் பிஸ்னஸே பண்ணுறேன் சார். 150 ரூபாய்க்கு டிடிசிபி அண்டர் அப்ரூவல் சார். இன்றைக்கி லேண்ட் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய். 150 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சார். 150 rupees சார். சார் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன் சார். நான் வேப்பூரில் எனக்கு காஸ்ட்டே 85 rupees விழும். 15 ரூபா ப்ராஃபிட்டு. பேனர் எல்லாம் வச்சா கிழிச்சு போட்டுறாங்க சார். இந்த 10 ரூபா மார்ஜினுக்காக நான் கத்துறேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 10 ரூபா. நான் லீட்ஸு இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லாமல் நான் உட்காந்த இடத்துல மேஜிக் பிரிக்ஸ்னு ஒன்று இருக்குது சார். நான் என்ன மார்க்கெட்டிங் இங்கே கற்றுறதுக்கு லீட் ஜென்ரேஷனுக்குன்னு எனக்கு எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும் சார். மேஜிக் பிரிக்ஸ், 99 acres, இந்தியா ப்ராப்பர்ட்டி, There are so many sites. OLX, குவிக்கர், இதிலெல்லாம் பேடாக நான் வந்து வெறும் 5,000 rupees கொடுத்தா தே கிவ் மீ அஷோர்ட் லீட் சார். காஸ்ட் பர் லீடுன்னு இருக்குது சார். ஒரு லீடுக்கு 100 ரூபா, ஒரு லீடுக்கு 50 ரூபா சார். எனக்கு ஏன் இந்த கற்றுறேன்னா இது மார்க்கெட்டிங்கு பிஸ்னஸ் பிளான் எல்லாம் ஒன்றும் கன்றாவே இல்லை சார். மிடில் கிளாஸோட அந்த சவுண்டு சார் இது. ஓகே. ஸோ ஒரு வீடு வாங்குறதுங்கிற ஒரு ப்ராசஸை, ஒரு நிலம் வாங்குறதுங்கிற ப்ராசஸை சிம்பிளாக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். சிம்பிள், அட் த சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆக்கணும், அது எல்லாருக்கும் சேர்க்கணும். ஓகே. இந்த ப்ராசஸில் நிறைய பேர் உங்களுடைய வீடியோஸ் பார்த்தோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக உங்ககிட்ட வாங்கின மொமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு எமோஷனலான மொமெண்ட் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலி அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிள், அதாவது என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, என்னுடைய 2 மகள்களுக்கும் நான் சேர்த்து வச்சிருக்க சேவிங்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்ன அந்த ஒரு மெக்கானிக்கில் ஆரம்பித்து நிறைய பேருடைய ட்ரஸ்ட், பிகாஸ் பொதுவாகவே மக்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது, இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்துல போடுவாங்க. ஒரு காலத்தில் அந்த மாதிரி நிறைய பில்டர்ஸ், நிறைய ப்ரொமோட்டர்ஸ் இந்த மாதிரி வந்தவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க
எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய முதலீடுகள் பன்மடங்கா பெருகியிருக்கோ, அந்த நிறுவனங்களை எல்லாம் மக்கள் கை தூக்கி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்பிக்கைய பெற்றுட்டோம்னா, அந்த மக்கள் தே ஷவர் தேர் லவ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ்ல ஏதாவது மொமெண்ட்ஸ் கேன் யூ ரீகால்? நிறைய பேர் சார், நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இப்போ எனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகுது. என்னோட இன்டர்வியூஸ பார்த்துட்டு நான் பெருசா எதிர்பார்க்கல சார். நான் அது வந்து என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வலி சார். அது நீங்க என்னோட மெஜாரிட்டி ஆஃப் த இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ப்ராஜெக்ட்ட பத்தியே பேசியிருக்க மாட்டேன் சார். என்ன நான் சுத்தி நடந்த விஷயத்த தான் சார் நான் பேசியிருப்பேன். ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் ஃபாரின்ல இருக்காங்க. ஒரு அம்மா அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. "தம்பி உங்க இன்டர்வியூவ பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள மாதிரி நீங்க இன்னும் மேலும் மேலும் வாழணும்" அப்படின்னு வாழ்த்துறாங்க. அந்த அம்மா வந்து சென்னையில இருக்காங்க. ஆனா துபாய்ல செட்டில்டு. அவங்க பொண்ணு, பசங்கலாம் துபாய்ல. அவங்க இன்டர்வியூ பார்த்துருக்காங்க. அவங்க வந்து நெறைய பேருக்கு சர்க்குலேட் பண்றாங்க. அவங்க என் அக்கவுண்ட்ல 1,00,000 அனுப்புறாங்க. சைட் பார்க்கல, ஆஃபீஸ பார்க்கல, என்ன நேரடியா பார்க்கல, இல்ல என் சேல்ஸ் டீம பார்க்கல, லீகல் புக்க பார்க்கல. புக்கிங் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த சைட் ஏதோ ஒரு சைட் நீங்க குடுங்க தம்பின்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கார வேலை செய்றாரு. திருக்கோயிலூர்ல சொந்த ஊரு. திருக்கோயிலூர். பெங்களூர்ல கார வேலை சிமெண்ட் மேஸ்திரி. இன்டர்வியூ பார்க்குறாரு. 20 லேக்ஸ் என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு சொத்து வேணும். நீங்க எங்க சொல்றீங்களோ இன்வெஸ்ட் பண்றேன். அப்படின்னு அவரு ஒரு ரூ. 50,000 புக்கிங் அமௌண்ட் அனுப்பிச்சு விடுறாரு. நானு சொத்து எப்படி வாங்குவாங்க? சைட் போவோம், பார்ப்பாங்க, பார்ப்போம், லேண்ட் பார்ப்பாங்க, ஈசி போடுவோம். ஈசி அவங்களே எடுத்து சர்வே நம்பர் பார்ப்பாங்க, இந்த இது பார்ப்பாங்க. எனக்கு பயம் ஜாஸ்தியாகுது. டேய் நான் உங்களுக்கு நான் எப்படி பண்றதுன்னு தெரியல. இப்போ பார்க்காமலே போடும்போது எனக்கு ஒரு விஷயம் வருதுல்ல, டேய் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ ஒவ்வொருத்தரும் என் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு வந்த கால்ஸுங்க ஒரு அம்மா வந்து சூசைட் பண்ணிக்க போனாங்க. அந்த அம்மா என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு, என் ஹஸ்பண்டு இறந்துட்டாரு கோவிட்ல. சீட் பிசினஸ் பண்ணியிருந்தாரு. லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு புள்ள 15 இயர்ஸு. அவனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கு கூட காசு இல்ல. ரூ. 80,00,000 மேல கடன் ஆயிடுச்சு. நாங்க தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தோம். உங்க இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. நாங்க பண்ணலான்னு. எனக்கு இங்க காச தாண்டி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில ஒரு கண்றாவியும் கிடையாது. எனக்கு காசு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும். எனக்கு சென்னை, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் டார்கெட் சிட்டீஸ தொட்டனா, எனக்கு காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியும். 200% மார்ஜின்ஸ் ப்ராஃபிட்ஸோட எப்படி வொர்க் பண்றதுன்னு தெரியும். பெரிய செலிபிரிட்டீஸ வச்சு என் ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றதுக்கு எனக்கு தெரியாதா? நானும் படிச்சிருக்கேன். 2 டிகிரி பிஇயும் படிச்சிருக்கேன். எம்பிஏ வந்து 1 இயர் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன். நான் பேசுறது வந்து இந்த சொசைட்டியோட வலி. அந்த வீடுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு கனவு, இந்த பேங்க்கு, லோனு, வட்டி அப்படின்னு ஒரு ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மிடில் கிளாஸும் சத்துக்கிட்டு இருக்காங்க சார். மனசார சொல்ல முடியல சார் யாராலயும். பட் ஒரு மிடில் கிளாஸோட ஒரு கனவு இல்ல, ஒரு வீடு சார் வாங்கணுங்கிறது. அது அந்த கனவு கனவு இல்ல சார். நான் என்ன சொல்றேன், இல்ல அது இயற்கையோட எப்படியாவது படைப்புல எப்படியாவது நான் உங்க கனவ நான் அடையிறது. சுமக்கிறேன் சார். ம். உங்க கனவு என்ன சார்? சொந்த வீடு வாங்கினது தானே சார்? எவ்வளோ பேரோடது சுமப்பீங்க? எவ்வளோ பேர் நீங்க எங்க கேட்குறீங்களோ நான் ஃப்ரான்ச்சைசி மாடல் தரேன் சார். கம்பெனியை நான் பெருசாக்குறேன் சார். ம். ஃப்ரான்ச்சைசி மாடல் அனௌன்ஸ் பண்றேன் சார். என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அனௌன்ஸ் பண்றேன் சார். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கா சார். தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் நான் அனௌன்ஸ் பண்றேன் சார். ஃப்ரான்ச்சைசி மாடல் கொடுக்குறேன் சார். நான் இந்த பிசினஸ் வந்து எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குறேன் சார். சார் வீடு வாங்குறது இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஆட்களோட கனவு. வாட் இஸ் யுவர் ட்ரீம்னு கேளுங்களேன். ஆஃப் கோர்ஸ் வீடு வாங்குறது வீடு அப்படிங்கிறது ஒரு வாங்குறது மிடில் கிளாஸோட வீடு கனவு. வாங்குறது மட்டும் ட்ரீம் இல்லை சார். வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறதுன்றத அவங்களோட 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கை காலி ஆயிடுது சார். 25 வயசு வரைக்கும் படிச்சு ஒரு இதுன்னு வரும். 30 வயசுல கல்யாணம் பண்றோம். அப்போ 30 வயசுக்கு அப்புறமா வீடு வாங்குறாங்க. அந்த ஒரு பிளாட் லோன் ஒரு 15 இயர்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் ஒரு 15 இயர்ஸ், 30 இயர்ஸ் 60 வயசுல சத்துறாங்க சார். இதுவா சார் லைஃப் கோல்? இதுவா சார் விஷன்? சார் இங்க பிசினஸ்ல என்னோட ரியல் எஸ்டேட்ல நிறைய விஷயத்த நான் பார்த்துருக்கேன் சார். ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் ரேட் அதிகம். கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்னா ரேட் அதிகம். இங்கே ஒரு கிமிக் இருக்கும் பாருங்களேன். சன் ரைஸ் ஆகுதா? நீங்கள் நேச்சுரலாக பாருங்களேன். சன் ரைஸ் ஆகுது. சன் ரைஸ்ன்றோம். சன் ரைஸே ஆகல சார். சன் இருக்கிற இடத்துல தான் சார் இருக்குது. எல்லாம் சுற்றுது சார். இப்போ கரெக்டாக சொல்லுங்கள் சார். யோசிங்களேன் நீங்கள். பூமி ஸோ ஈஸ்ட் நோக்கின பிளாட்டுக்கு கூட காசு கேட்குறாங்கன்னா கொடுக்காதீங்கங்கிறீங்க. அது வந்து சயின்ஸ் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டுக்கு நானே அடப்பாவி இப்படியா? அப்போ 5% எக்ஸ்ட்ராவி விற்கணும். சார் ஈஸ்ட் ஃபேசிங் சார். சன் ரைஸ் ஆகுதுல்ல சார். சன்னெல்லாம் ரைஸ் ஆகல சார். உண்மை பேசலாமே. நான் என்ன பிறக்கும்போது தனியாக பிறக்கும்போது ஒரு பேர் தான் இருக்குது. எனக்கு ஆனந்த் ரவிச்சந்திரன் எனக்கு இன்டர்வியூவில் இப்போ ஓப்பனிங்கில் சொன்னீங்க இல்லையா? அது இல்லை சார் என் பேர். பிறக்கும்போது எனக்கு குழந்தைன்ற ஒரு பேர் இருந்துச்சு சார். சத்தத்துக்கு அப்புறமா பாடின்ற ஒரு பேர் வருது சார். என் பொண்டாட்டி என் கையில் உயிர் போச்சு சார். காலையில் 7 மணிக்கு உயிர் பிரியுது சார். தவிக்கிறா. லவ் பண்ணுற பொண்ணு அந்த 14 வருஷம் லவ் பண்ணி நம்ம மடியில் உயிர் போகிறதுக்கெல்லாம் வலி சார். அது நம்ம படத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். கண்ணு இந்த லவ் இருக்கு இல்லையா? நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம காலரை பிடிச்சி அழுவும்போது எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்துரு நான் சத்துறேன்ச்சு. வலி தாங்க முடியலந்து
ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், தம் அடிச்சா தான் கேன்சர் வரும்ன்றாங்க. அப்போ தம் என் பொண்டாட்டி அடிச்சதில்ல, எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சுன்னு கேன்சர் டாக்டர் இன்னும் இருக்குமே எனக்கு தெரியவே கொடுக்கல. கேட்டால் ஃபுட் ஹேபிட்ஸ்ன்றாங்க. அப்போ ஃபுட்டு வந்து விஷமா? என் கேள்வி அதுதான். அப்போது இங்கே எல்லாமே பிஸ்னஸாக போயிட்டுருக்கு சார். அப்போ இந்த பிஸ்னஸில் வந்து இங்கே நிறைய பேர் எதனாலேருந்து இந்த ஸ்ட்ரெஸ், நிறைய வியாதிகள் எதனாலேருந்து வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தேன். அப்போ தான் தோணுச்சு, சொத்து வாங்குறதுல நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒவ்வொரு மிடில் கிளாஸும் ஒரு வீடு வாங்கும்போது லோன் கட்டுறாங்க பாருங்கள் சார். நான் எல்லார் மாதிரி ஆட்கள் கூட இருந்திருக்கேன் சார். என் டிரைவருக்கு 20,000 ரூபாய் சார் சம்பளம். அவன் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்னாலேருந்து 2 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டான் சார். 10 பைசா வட்டி சார். எங்கே சார் போவோம்? அவங்க அம்மாவை காப்பாற்றிட்டான் சார். அந்த எமோஷனில் அந்த ரமணா படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் காப்பாற்றுறேன்ட்டுன்னு. அந்த வார்த்தை தான் சார் இங்கே மெடிக்கலுக்கு ஒரு பெரிய மாஃபியாவாக இருக்குது. அது எனக்கு தோணுச்சு சார். அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும். அப்போ எதனால இருந்தால் அந்த மெடிக்கலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னா வீடு சார். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குள்ளே அவன் படுற பாடு, அவங்க ஒரு சொத்து வாங்கும்போது ஒவ்வொரு காமன் மேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்கள் சார். அதே சிரிப்பு இஎம்ஐ கட்டும்போது இல்லை சார். அது வானான்னு தோணுச்சு சார். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு சார். இவ்வளோ தான் சார். காசு போதும் சார். எனக்கு நான் ஒரு 7-8 கோடி ரூபாய் வச்சு போதும் சார். வேறு என்ன சார் தேவை? இந்த சொசைட்டிக்கு நான் பேசினாலும் ஒரு 20 பேர் தற்கொலை பண்ணிக்கிறத காப்பாற்றினால சார், அது போதும் சார். சார் என்கிட்ட சொத்தே வாங்கலைன்னா கூட பரவாயில்ல சார். ஒரு அவேர்னஸை கொடுத்துட்டு போகிறேன் சார். எவனோ ஒருத்தன் திருந்துவான்ல. ஆமாம்ல, சொத்தில் கடனில் வாங்கக்கூடாது. ஒரு கனவு இன்றைக்கி சொந்த வீடு வேணுன்றது ப்ரைடாக மாற்றி பிஸ்னஸாக மாற்றி வியாதியாக மாற்றிட்டாங்க சார். அந்த சர்க்கிள்குள்ளே வேணாம் சார். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே பார்த்துட்டு உலகம் அவ்வளோ தான் சொல்லிட்டு உட்காரன் சார். எல்லாரும் வண்டலூர் ஜூவில் இருக்கிற சிங்கத்து மாதிரி தான் சார் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வண்டலூர் ஜூவில் இருக்கிற சிங்கம் மாதிரி தேவையில்லை சார். காட்டில் இருக்கிற சிங்கம் மாதிரி தனக்கு என்ன தேவையோ, சிங்கம் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான சோறு அடுத்த நாள் எல்லாம் எடுத்து வச்சுக்காது சார். இருக்கிறதுலையே இயற்கையோட படைப்புலையே மனுஷனுக்கு தான் சார் மிருகம்னு பேர் வச்சிருக்கணும். மிருகத்துக்கெல்லாம் மனுஷன் பேர் வச்சிருக்கலாம் சார். இது சொசைட்டியில் வலி சார். அதான் அதுக்கு நான் எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல வரல. ஒரு காமன் மேனோட வலி வெளியில் கொண்டு வரும்போது அது பிஸ்னஸாக மாறாது சார். ரெவல்யூஷனாக தான் சார் மாறும். திரணம் ஹோம்ஸ் வந்து இன்னும் தமிழ்நாடு முழுக்க கிளைகள் பரப்புவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் சொன்ன உங்களுடைய இந்த புது ஐடியா ஃப்ரான்ச்சைசி மாடலும் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.